கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட நடந்த ஒரு பெரிய சண்டைய கொஞ்சம் மனசுல ஞாபகப்படுத்தி பாருங்களேன். பொதுவா அந்த மாதிரி சண்டைகள் ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட். ஆரம்பத்துல நீங்க ரொம்ப தெளிவா, அமைதியா தான் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கத்தி, உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம கடைசியில நீங்க செய்யாத ஒரு தப்புக்காக நீங்களே சாரி கூட கேட்டிருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த இடத்த விட்டு வெளிய வந்த பிறகு, நாம ஏன் இப்படி நடந்துகிட்டோம்? நாம சொல்ல வந்ததே வேறயாச்சே! அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா வரும். அந்த சூழ்நிலையில நீங்க எடுத்த முடிவுகள், பேசின வார்த்தைகள் எல்லாம் நிஜமாவே உங்களுடையது தானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இல்லனா, உங்களுக்கு எதிரே இருந்த நபர் உங்கள ஒரு பொம்மை மாதிரி இயக்கிட்டாரா? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பேசப் போறோம். இது நிஜமாவே ரொம்ப பயமுறுத்துற ஒரு உண்மைதாங்க. நாம எல்லாருமே சுயமா சிந்திப்பதா, நம்ம கட்டுப்பாட்டுல நாம இருக்கிறதா தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜம் அது இல்ல தானே? ஆமாங்க. நிஜத்துல நம்மை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள், முக்கியமா சில மனிதர்கள் ரொம்ப நுட்பமான முறையில நம்ம உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு நம்மள அறியாமலேயே நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. இந்த உளவியல் கண்ணாமூச்சி ஆட்டம் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியவே தெரியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த மன உளைச்சல் புரியும். அதனால தான் இந்த மன உளைச்சல்ல இருந்து நீங்க வெளியே வரணும், உங்கள மத்தவங்க பயன்படுத்துறத தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு நாம இந்த விஷயங்களை அலசப் போறோம். சூப்பர். உங்களுக்கான இந்த பிரத்யேகமான ஆழமான அலசல்ல டேனியல் ஜேம்ஸ் ஹாலன்ஸ் எழுதிய டாக் சைக்காலஜி சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை வச்சு ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். அதாவது இந்த கவர்ட் எமோஷனல் மேனிப்புலேஷன், மறைமுகமான உணர்ச்சி கையாளுதல்களுக்கு பின்னால இருக்கிற அறிவியலையும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான செயல்முறை உத்திகளையும் நாம டீப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஆனா ஒண்ணு, இந்த புத்தகத்தோட நோக்கம் உங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆக்குறது கிடையாது. ஆமா, அதுக்கு பதிலா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மனசுக்குள்ள ஊடுருவி உங்க எனர்ஜியை உறிஞ்சுற அந்த எனர்ஜி வேம்பயர்களை எப்படி அடையாளம் காண்றதுன்னு கத்துக்க போறோம். அவங்க வீசுற வலையில சிக்காம உங்க மன எல்லைகளை எப்படி காப்பாத்துறது, உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல மறுபடியும் உங்க கைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம மிஷன். கரெக்ட். சரி, நாம யாரை எதிர்கொள்றோம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேனிப்புலேட்டர்கள்னா படத்துல வர்ற மாதிரி முகத்துல ஒரு வில்லத்தனத்தோட ரொம்ப தந்திரமா பேசுறவங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா உங்க குறிப்புகள் அப்படி சொல்லலையே. அதுதான் நம்மளோட மிகப்பெரிய மாயா. நிஜ வாழ்க்கையில மேனிப்புலேட்டர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமானவங்க. சொல்லப்போனா ரொம்ப கவர்ச்சியானவங்களா, அன்பானவங்களா கூட இருப்பாங்க. ஓஹோ, அப்போ அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்கள அடையாளம் காண உளவியல்ல ரெண்டு முக்கியமான இரண்டு குணாதிசயங்களை, அதாவது டார்க் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை நம்ம கவனிக்கணும். அதுல முதலாவது நார்சிசிஸ்டுகள். நார்சிசிஸ்ட்னா தற்பெருமைக்காரர்கள், தங்கள மட்டுமே நேசிக்கிறவங்க அப்படின்னு தானே அர்த்தம். இதுல என்ன உளவியல் தந்திரம் இருக்கு? அவங்க தங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வெறும் மேலோட்டமான பார்வைதான். உண்மையை சொல்லணும்னா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப பலவீனமானவங்க. நிஜமாவா? வெளிய அவ்ளோ பந்தா காட்டுறாங்களே. ஆமா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப தங்கள ஒரு பெரிய அறிவாளியாவோ இல்லனா தியாகியாவோ ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஓ, அந்த பிம்பம் உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. சுற்றி இருக்கிறவங்க அவங்கள தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் அவங்களுக்கு தேவை. அதுக்காக அவங்க உங்களை சிறுமைப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க. அதாவது நம்மள குற்ற உணர்ச்சியில தள்ளி அவங்கள நாம சார்ந்து இருக்கும்படி செஞ்சுடுவாங்க, அப்படிதானே? கரெக்ட். அவங்க மத்தவங்களோட உணர்ச்சிகளை தின்று வாழ்றவங்கன்னு கூட சொல்லலாம். சரி, அப்போ ரெண்டாவது வகையார்? ரெண்டாவது வகை சோஷியோபாத்துகள். இவங்கள அடையாளம் காண்றது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்? இவங்களும் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்களா? சாதாரணமா இல்ல, ரொம்ப வசீகரமானவங்களா, புத்திசாலிகளா இருப்பாங்க. ஒரு பார்ட்டிக்கு போனீங்கன்னா இவங்க தான் எல்லாரோட கவனத்தையே இருப்பாங்க. அதாவது பச்சாதாபம், குற்ற உணர்வு, இது எதுவுமே இவங்களுக்கு அறவே இருக்காது. அப்ப மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா கூட இவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காதா? கொஞ்சம் கூட சலனம் இருக்காது. தங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையறதுக்காக யாரை வேணாலும் ஏணியா பயன்படுத்துவாங்க. இத கேட்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இவங்க ஒரு வகையில பச்சோந்திகள் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லலாமா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஆரம்பத்துல நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அத அப்படியே அவங்க கொடுப்பாங்க. அதான் புத்தகத்துல லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மிகச்சரியான பாயிண்ட். அந்த லவ் பாம்பிங் சாதாரணமா நடக்கிற ஒண்ணும் இல்ல. நம்ப முடியாத அளவுக்கு அன்பை கொட்டி பரிசுகள் கொடுத்து ஒரு பெரிய மாயைய உருவாக்குறது தானே அது. அது உங்க மூளைய ஹேக் செய்யற ஒரு தந்திரம்.
திடீர்னு ஒருத்தர் உங்க மேல அதீத அக்கறை காட்டும்போது உங்க மூளையில டோபாமைன் அதிக அளவுல சுரக்க ஆரம்பிக்கும். ஓ, அப்போ அது ஒரு வகையான போதை நிலை மாதிரி ஆயிடுமா? கண்டிப்பா. அந்த நிலையில உங்க மூளையோட தர்க்க ரீதியா சிந்திக்கிற திறன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் மழுங்கிடும். இந்த நபர் இவ்ளோ நல்லவரா இருக்காரே, இது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலும் அந்த போதை நம்மள நம்ப வச்சிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுதான் அவங்க வைக்கிற முதல் பொறி. அந்த பொறிக்குள்ள நீங்க சிக்கின பிறகுதான் அவங்களோட உண்மையான முகமே வெளியே வரும். ஓஹோ, அதுக்கப்புறம் தான் இந்த டபுள் ஃபேஸ் கேம் ஆரம்பாகுதா? தேவைப்படும்போது மட்டும் அன்பு காட்டுறது, மத்த நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம உதாசீனப்படுத்துறது. ஆமாங்க. இது உங்கள ஒரு பெரிய மனக்குழப்பத்துல தள்ளிடும். சரி, ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி குணாதிசயங்களை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆஃபீஸ்லயோ இல்ல ரிலேஷன்ஷிப்லயோ இவங்க கிட்ட இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறது? அவங்க வீசுற மிகப்பெரிய வலை என்னன்னா, உங்களை எப்படியாவது வாக்குவாதத்துக்கு இழுக்கிறது தான். அவங்க உங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பாங்க. அந்த நேரத்துல நாம செய்யற மிகப்பெரிய தப்பு நம்மள நாமே தற்காத்து பேசத் தொடங்குறது, அதாவது டிஃபெண்ட் பண்றது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அத நீங்க செய்யவே கூடாதுன்னு புத்தகம் ஆணித்தரமா சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு கொஞ்சம் முரணா தோணுது. என் மேல அநியாயமா ஒரு வீண் பழி சுமத்தப்படும்போது நான் அப்படி செய்யல அப்படின்னு என் நியாயத்தை உரக்க சொல்றது தானே மனித இயல்பு. அது மனித இயல்பு தான். ஆனா இங்க தான் அந்த மேனிபுலேட்டரோட தந்திரமே இருக்கு. அமைதியாவோ இல்ல உணர்ச்சியற்றோ இருந்தா நான் அந்த தப்ப ஒத்துக்கிட்டதா தானே அர்த்தம். இது எப்படி ஒரு தீர்வாக முடியும்? மேலோட்டமா பார்த்தா நீங்க கேக்குறது சரிதான். ஆனா அவங்க உங்க மேல பழி போடுறதோட நோக்கமே உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. வேற எதுக்காக பின்ன? உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க கோவப்பட்டு அழுதுகிட்டே பதற்றமா உங்க தரப்பு நியாயத்தை விளக்க முற்படும்போது அவங்க திடீர்னு அமைதியாயிடுவாங்க. ஓ, ஏன் இப்படி பைத்தியமாரி கத்துற? நான் சாதாரணமா தானே கேட்டேன் அப்படின்னு சொல்வாங்களா? கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த இடத்துல பிரச்சனை பண்ற ஆளா தெரிவீங்க. ஹாஹா, இது ஒரு மேஜிக் வித்துக்காரனோட தந்திரம் மாதிரி இருக்கே. நாம ஒரு கைய கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு கையில தந்திரம் செஞ்சிருவாங்க. ஆமா. நீங்க உங்க கேரக்டரை காப்பாற்ற போராடும்போது அவங்க உங்க நிதானத்தை திருடிடுவாங்க. உங்க கோவமும் எனர்ஜியும் தான் உங்களுக்கு தீனி. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில நாம என்னதான் பண்ணணும்? அமைதியாவே இருக்கணுமா? அவங்க உங்களை உசுப்பேத்தும்போது எந்த உணர்ச்சியும் இல்லாம முற்றிலும் உண்மையான புறநிலை தகவல்களை, அதாவது ஆப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் அமைதியா சொல்லுங்க. நான் அப்படி சொல்லல, இதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு முறை மட்டும் ஒரு ரோபோட் மாதிரி சொல்லிட்டு நகர்ந்துடணுமா? ஆமா. அது அவங்கள ரொம்ப பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த எமோஷனல் ரியாக்ஷன் கிடைக்கல. இது கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு சிலர் நாம அமைதியா போக போக இன்னும் அதிகமா தொந்தரவு செய்வாங்களே, அவங்கள எப்படி கையாள்றது? அதுக்கும் இந்த புத்தகம் ஒரு சிறப்பான வழியை கூறுது. அதுதான் ஈர்ப்பு மையத்தை தாக்குதல், அதாவது ஹிட் தேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது ராணுவத்துல பயன்படுத்துற ஒரு உத்தி மாதிரி இருக்கே. ஆமாங்க. ஒரு கையாளுபவர் எப்படி அவ்வளோ தைரியமா உங்களை மிரட்டுறார்? அவருக்கு பின்னால ஒரு பலம் இருக்கும். அது ஆபீஸ்ல அவருக்கு இருக்கிற ஒரு அதிகாரமா இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கா இருக்கலாம், இல்லையா? கரெக்ட். நீங்க அவர்கிட்ட நேரடியா சண்டையிடக்கூடாது. அந்த பலத்தை உடைக்கணும். இது எப்படி நடைமுறையில செய்யறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்ப உங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் உங்களை மேனிபுலேட் செய்றார்னு வச்சுப்போம். அவரோட பலம் என்ன? நாம செய்யற வேலை பத்தின தகவல்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அவரோட ஈர்ப்பு மையமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதை உடைக்க நீங்க செய்யற வேலைகளை அவரை தாண்டி கம்பெனில இருக்கிற மத்த உயர் அதிகாரிகளுக்கும் குழுக்களுக்கும் வெளிப்படையா தெரியப்படுத்த தொடங்குங்க. ஓ, இமெயில்ல எல்லாரையும் சிசி பண்றது அந்த மாதிரி விஷயங்களா? ஆமா. நீங்க அவர்கிட்ட எந்த சண்டையும் போடல. ஆனா அவருக்கான அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை, அந்த ஈர்ப்பு மையத்தை நீங்க காலி செஞ்சிட்டீங்க. இது ரொம்ப புத்திசாலித்தனமான உத்தி. பிரச்சனைய கத்தியால வெட்டுறதுக்கு பதிலா அதோட ஆணிவேர் அறுக்கிறது மாதிரி இருக்கு. இப்போ உங்களை அவரால ரொம்ப ஈஸியா கையாள முடியாது. இத ஆபீஸ்ல சரிங்க. ஆனா இந்த மேனிபுலேட்டர்கள் ஏற்கனவே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அங்கிருந்து தப்பிக்கிறது அவ்ளோ ஈஸி இல்லையே. அது ரொம்ப வலி நிறைந்த ஒரு பயணம். ஆனா அத பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முதல் படி என்னன்னா உண்மையை ஒப்புக்கொள்ளுதல். அதாவது நாம ஒரு நச்சு உறவுல, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கறது ஏத்துக்கணும். அப்படிதானே? ஆமா. ஒரு நச்சு உறவுல இருக்கும்போது மனித மூளை காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படிங்கிற சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும். காக்னிட்டிவ் டிசானன்ஸ், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு நபர் நமக்கு தீமை செய்றார்னு தெரிஞ்சும் அவரை விட்டு விலக முடியாத அந்த தவிப்பு தானே அது? ஆமாங்க.
அதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா உங்க மூளைக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பாம் ஃபில்டர் மாதிரி இது வேலை செய்யும். ஸ்பாம் ஃபில்டரா? அது எப்படி? உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் உங்கள பயன்படுத்துறார், ஏமாத்துறார் அப்படிங்கிற உண்மைய உங்க மூளையால தாங்கிக் கொள்ள முடியாது. அது மிகப்பெரிய வலிய தரும். ஓ, அதனால மூளை என்ன பண்ணும்? அந்த நபர் செய்யற தவறுகளெல்லாம் ஒரு ஸ்பாம் இமெயில போல உங்களுக்கு தெரியாமலேயே குப்பையில போட்டுடும். அவர் செஞ்ச ஒரு சின்ன நல்ல விஷயத்த மட்டும் பெருசா காட்டி உங்களை அந்த உறவிலேயே நீடிக்கச் செய்யும். அட பாவமே! அப்போ நம்மள நாமே ஏமாத்திக்கிற அந்த நிலைய நாம முதல்ல தகர்க்கணும். இந்த உறவு சரியில்ல அப்படிங்கறத ஆணித்தரமா ஒப்புக்கணும். கரெக்ட். உண்மைதான். அந்த மாயையிலிருந்து வெளியே வந்த பிறகு என்ன பண்ணோம்? நம்ம பிரிஞ்சிடலாம், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட பேசி ஒரு க்ளோஷர், ஒரு முற்றுப்புள்ளிய தேடணுமா? அதுதான் பலரும் செய்யற மிகப்பெரிய தப்பு. மேனிபுலேட்டர்ஸ் கிட்ட ஒருபோதும் முற்றுப்புள்ளியை எதிர்பார்க்காதீங்க. ஏன்? அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர்றது தானே சரி. நீங்க அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க மறுபடியும் ஒரு லவ் பாம்பிங் செஞ்சு உங்களை இழுத்துக்குவாங்க. இல்லனா மொத்த பழியையும் உங்க மேலேயே திருப்பி போட்டு உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. ஹோஹோ! அப்போ எந்த விளக்கமும் கொடுக்காம முற்றிலுமா தொடர்பை துண்டிக்கிறது, அதாவது நோ கான்டாக்ட் மட்டும்தான் ஒரே வழியா? ஆமா, அது மட்டும்தான் ஒரே வழி. சோஷியல் மீடியால பிளாக் செய்யறது, நம்பரை டெலீட் பண்றதெல்லாம் சரி. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வலி இருக்குமே, அதை எப்படி சமாளிக்கிறது? உங்களுக்கான முற்றுப்புள்ளியை நீங்களே தேடிக்கணும். அவங்களுக்கு ஒரு இறுதி கடிதம் எழுதுங்க. உங்க கோவம், ஏமாற்றம் எல்லாத்தையும் அதுல கொட்டுங்க. அது அவங்களுக்கு அனுப்பி வைக்கணுமா? இல்ல. அந்த கடிதத்தை அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அதை எரிச்சிடுங்க, இல்லனா கிழிச்சு போட்டுருங்க. இது உங்க மூளைக்கு இந்த அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்கும். ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா அந்த நேரத்துல நாம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோமே. கண்டிப்பா. அந்த மாதிரி வீழ்ச்சி அடைகிற நேரத்துல உங்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிக்கிற சில நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்க நிலைய கூறி சப்போர்ட் கேளுங்க. ஆமா, அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்மள மறுபடியும் தூக்கி நிறுத்தும். சரி, நச்சு உறவுல இருந்து விடுபட்டாச்சு. ஆனா அவங்க விட்டு சென்ற வடுக்கள் இருக்குமே. அது ரொம்ப முக்கியம். அவங்க விதைத்த குற்ற உணர்ச்சி, கில்ட், அப்புறம் நான் எதற்கும் லாய்க்கில்ல அப்படிங்கிற அந்த சுய சந்தேகம், இதை எப்படி தொடைத்தெறியறதுன்னு பார்க்கணும். ஆமா, மறுபடியும் இன்னொருத்தர் வலையில சிக்காம இருக்கிறதுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்குறது? இது ஒரு மிக முக்கியமான கட்டம். உங்க சுயநம்பிக்கையை மீட்டெடுக்க நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக காத்திருக்கிறத நிறுத்துறது. அதாவது பெர்மிஷன் கேட்கறத நிறுத்த சொல்றீங்களா? ஆமா, சிறு வயசுல இருந்தே நாம எல்லாத்துக்கும் அனுமதி கேட்டு தான் பழகியிருக்கோம். நான் இது செய்யலாமா, நான் இந்த Dress போடலாமா அப்படின்னு கேட்டு பழகிய மூளை விடுது. வளர்ந்த பிறகும் தன்னோட சொந்த முடிவுகளுக்கு அடுத்தவங்களோட சர்டிபிகேட்டை எதிர்பார்க்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையோட முடிவுகளை எடுக்க உங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சமூகம் எப்பவுமே நாம எல்லாரோடும் ஒன்றி போகணும், ஃபிட்டன் ஆகணும், ஒரு சீரான நபரா, கன்சிஸ்டன்ட் பர்சனா இருக்கணும் தானே போதிக்குது. ஆமா, ஒரு டீம் பிளேயரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. திடீர்னு நாம யாரையும் சார்ந்து இருக்காம தனித்து நின்னா சமூகம் நம்மளை ஒதுக்கிடாதா? நீங்க கேட்கறது ஒரு நியாயமான சமூக பார்வைதான். அந்த சீரமைப்பு, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கையாளுபவர்கள் உங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய சிறைக்கூடம். சிறைக்கூடமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. நீங்க எப்பவுமே நான் ஒரு நல்லவன், நான் யாருக்கும் நோ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டி காக்கும்போது நீங்க ரொம்ப ஈஸியா கணிக்கக்கூடிய ஒருவரா, பிரிடிக்டபிள் பர்சனா மாறிடுறீங்க. ஓ, மேனிபுலேட்டர்களுக்கு நம்மள மாதிரி ஆட்கள் தான் தேவையா? ஆமா, நீ ஒரு நல்ல நண்பன், என்னை இப்படி விட்டுட்டு போக மாட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க பிம்பத்தை காப்பாத்த நீங்க அவங்க வலையில விழுந்துடுவீங்க. அட கடவுளே! அப்படியானா நம்முடைய அந்த நிலையான பிம்பத்தை நாமே உடைக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க, சுயமாக சிந்திப்பதே உண்மையான வளர்ச்சி. மத்தவங்களுக்காக உங்க உணர்வுகளை ஒருபோதும் சமரசம் செய்யாதீங்க. உங்க உள்ளுணர்வை நம்புங்க, உங்க மேலேயே நீங்க பந்தயம் கட்டுங்க, பெட் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு நோக்கமில்லாத மத்தவங்களோட விருப்பப்படி வாழ்றவங்க தான் ரொம்ப ஈஸியா ஏமாற்றப்படுறாங்க. எனக்கு இதுதான் வேணும், இது வேண்டாம் அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். சில நேரங்கள்ங்க நம்மளை கணிக்க முடியாதவரா நாம காட்டிக்கிட்டா மேனிபுலேட்டர்ஸால நம்ம பக்கத்துல கூட வர முடியாது இல்லையா? கண்டிப்பா வர முடியாது. ரொம்ப ஆழமான கருத்துங்க. மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை உடைக்கிறது தான் நமக்கான முதல் பாதுகாப்பு அரண். சரி, வெளியில இருந்து வர்ற தாக்குதல்களுக்கு நம்ம ஒரு பலமான கேடயத்தை உருவாக்கிட்டோம். ஆமா. ஆனா அந்த கேடயத்தை தாங்கி பிடிக்கிற நம்ம மனச, நம்ம இன்டர்னல் பவுண்டரிஸ எப்படி இரும்பு கோட்டையா மாத்துறது? அக உலக பலப்படுத்த 2 செயல்முறை பயிற்சிகளை புத்தகம் பரிந்துரைக்குது. அதுல முதலாவது தியானம்.
அதாவது மெடிடேஷன். தியானம்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏதோ ஆன்மீக பயிற்சின்னு ஒதுக்கிடக்கூடாது இல்லையா? ஆமா, இது ஒரு ஆன்மீக பயிற்சி கிடையாது. இது ஒரு தந்திரோபாய பயிற்சி, அதாவது டாக்டிக்கல் டிஃபென்ஸ். அப்படியா? தியானம் பண்றதால என்ன நடக்கும்? நீங்க தியானம் செய்யும்போது உங்க மூளையோட நரம்பியல் அமைப்பு சீரடையுது. ஒரு மேனிப்புலேட்டர் உங்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா சாதாரண நிலையில நீங்க உடனே கத்த தொடங்குவீங்க. ஆனா தியானம் பழகிய மூளை எப்படி ரியாக்ட் பண்ணும்? அது அந்த வார்த்தைக்கும் உங்க எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு 2 செகண்ட் இடைவெளிய, ஒரு பாஸ் உருவாக்கும். அந்த 2 வினாடி இடைவெளி தான் கேமியே மாத்துது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த 2 செகண்ட்ல ஓஹோ, இவன் நம்மள உணர்ச்சி வசப்பட வைக்க பாக்குறோம், நாம அந்த வலையில உளமாட்டோம் அப்படின்னு உங்க மூளை முழிச்சுக்கும். அந்த இடைவெளி தான் உங்களுக்கான வெற்றி. சூப்பர். அடுத்த பயிற்சி என்னது? அடுத்து கற்பனை திறன். விஷுவலைசேஷன் மூலியமா உங்க எதிர்கால நேர்மறை எண்ணங்களை நீங்களே உருவாக்கணும். இந்த இடத்துல பாசிட்டிவ் செல்ஃப் டாக்க பத்தி புத்தகம் பேசுறத நான் கவனிச்சேன். பொதுவா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஆனா இதுல கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல. எப்படி சொல்றீங்க? பல வருஷமா மத்தவங்க உங்களை குறை சொல்லி உங்க மூளைக்குள்ள நீ எதற்கும் லாய்க்கற்றவன், உன்னால எதுவும் முடியாது அப்படின்னு ஒரு வைரஸ் ஏத்தி வச்சிருக்காங்க. ஓ, அந்த வைரஸ் அழிக்க நாம ஒரு ஆன்டி வைரஸ உள்ள செலுத்தணுமா? கரெக்ட். அதுதான் ஓவர் ரைட்டிங் பயிற்சி. அந்த பயிற்சியை நம்ம கேட்பாளர்களுக்காக கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்க மனசுல தோன்ற அந்த நெகட்டிவ் எண்ணத்தை எழுதுங்க. உதாரணத்துக்கு, நான் எந்த வேலையும் சரியா செய்யறதில்ல அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு அடுத்து இந்த எண்ணத்தை உங்க மூளையில முதல்ல விதைத்தது யாருன்னு யோசிச்சு அதோட பக்கத்துல எழுதுங்க. அது உங்களை ஏமாற்றிய முன்னாளா இருக்கலாம், இல்லனா ஒரு மேனேஜரா இருக்கலாம். ஓகே, அந்த நபரோட பேரை எழுதுறோம். அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ அந்த வரியை அப்படியே பேனாவால் அடிச்சிட்டு அதுக்கு நேர்மாறான ஒரு உண்மையை எழுதுங்க. அதாவது நான் செய்யற தவறுங்கள் என்னோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள், நான் தினமும் கத்துக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா எழுதணுமா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இதை தொடர்ந்து செய்யும்போது உங்க மூளையோட பழைய மென்பொருள் முழுமையா அப்டேட் ஆயிடும். இது ஒரு அற்புதமான பயிற்சி. நம்ம மூளைக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கு. பழைய குப்பைகளை மூளையிலிருந்து அப்புறப்படுத்திட்டு நமக்கான விதியை நாமே எழுதுறது போன்ற ஒரு ஆழமான செயல்முறை. கண்டிப்பா. இந்த ஒரு ஆழமான உரையாடல்ல நம்ம பல பரிமாணங்களை தொட்டிருக்கோம். ஆரம்பத்துல நார்சிசிஸ்டுகள் மற்றும் சோஷியோபாத்துகளின் மாயையான முகமூடிகளை எப்படி அடையாளம் காண்றதுன்னு பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்க வீசுற உணர்ச்சி வலைகள்ல சிக்காம புறநிலை தகவல்களை மட்டும் பயன்படுத்தி எப்படி தப்பிக்கிறது, அவங்களுடைய ஈர்ப்பு மையத்தை எப்படி தகர்க்கிறது அப்படிங்கறதையும் விவாதிச்சோம். ஆமா, அதன் பிறகு மூளையோட அந்த ஸ்பாம் ஃபில்டரை உடைச்சு நச்சு உறவுகள்ல இருந்து எப்படி வெளியேறுவதுன்னு பார்த்தோம். சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்காக சமரசம் செஞ்சுக்காம நம்ம மேலேயே எப்படி பந்தயம் கட்டுவதுன்னு அலசினோம். இறுதியா தியானம் மற்றும் சுய பேச்சு மூலமா மனசை எப்படி ஒரு இரும்பு கோட்டையா மாத்துறது அப்படிங்கறதையும் விரிவாக பார்த்திருக்கோம். நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான ஆயுதங்கள். அறிவே சிறந்த தற்காப்பு இல்லையா? ஆமாங்க. இந்த கையாளுதல்களோட நுட்பங்களை புரிஞ்சுகிட்டாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். 100க்கு 100 உண்மை. இந்த மிக முக்கியமான அலசல முடிக்கும் தருவாயில வழக்கம் போல உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். கண்டிப்பா கேளுங்க. இந்த புத்தகம் முழுவதுமே மத்தவங்க நம்மள எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா மனித மனதோட இருண்ட பக்கம் அல்லது டார்க் கண்டினியூவம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குள்ளும் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சில உளவியலாளர்கள் சொல்றாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சற்று யோசிச்சு பாருங்க. நம்முடைய தேவைக்காகவோ நாம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ நமக்கே தெரியாம நமது நண்பர்களையோ உறவினர்களையோ குற்ற உணர்ச்சியில ஆழ்த்தி, அதாவது கில்ட் ட்ரிப் செஞ்சு நாம எப்பவாவது கையாண்டிருக்கோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நாம காட்டுற அன்புக்கு பின்னாடி நமக்கே தெரியாத ஏதேனும் ஒரு மறைமுக எதிர்பார்ப்பு ஒளிஞ்சிருக்கா? உங்க மனசாட்சி கிட்ட ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. இத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இவ்ளோ நேரம் இந்த உணர்ச்சி போராட்டங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கான உங்களுடைய இந்த பிரத்யேகமான ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இன்னொரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.